25 விஷயங்கள் இந்த அடுத்த 10 ஆண்டுகளில் நிகழும் என்னால தெளிவா சொல்ல முடியுங்க. அளவுக்கு மீறிய சாய்ஸஸோட வாழ ஆரம்பிப்பாங்க. எல்லாத்துலயும் சாய்ஸ் வந்துரும். வெறும் உங்களுடைய போட்டுக்கிற துணி, இல்ல செல்போன், ஷூ, நீங்க வாழற வீடு, அது மட்டும் இல்லைங்கயா. உறவுகள், ஈவன் உங்க ஜெண்டர் கூட. ஒரு தனி மனிதன் 10 வருஷத்துக்கு அப்புறம் எந்த ஜெண்டர்ல வாழணும்னு முடிவு பண்ணுவான். அது சில வருஷம் இந்த ஜெண்டரா, சில வருஷம் அந்த ஜெண்டரா வாழறதெல்லாம் கூட நடக்க ஆரம்பிச்சிரும். ஏற்கனவே வெஸ்ட்ல எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 வருஷம் பெண்ணா வாழ்ந்து பார்க்கலாம்பா, ஒரு 2 வருஷம் ஆணா வாழ்ந்து பார்க்கலாம்பா, ஒரு 2 வருஷம் திரும்பவும் போர் அடிச்சா திரும்பவும் பெண்ணா வாழ்ந்து பார்க்கலாம்பா அப்படின்ற எல்லாத்துலயுமே மனிதர்களுக்கு மல்டிபிள் சாய்ஸஸ் வந்துரும். வேலை செய்கின்ற விதத்துல கூட ஒரே வீட்டுல தங்கி இருந்து ஒரு ஆபீஸுக்கு போய் வேலை செய்யறது இதெல்லாம் காணாம போயிடும். எல்லாருமே ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டார்ட் அப்பா இருப்பாங்க. அந்த இண்டிபெண்டன்ட் ஸ்டார்ட் அப்பா இருக்கிறவங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிப்பாங்க. அது இண்டிபெண்டன்ட்லி டிபெண்டன்ட் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீலான்சர்ஸ் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிற ஒரு சிஸ்டமா தான் சொசைட்டி இருக்குமே தவிர ஹைரார்கி, சிஇஓ, எக்ஸிகியூட்டிவ் மேனேஜர், அவங்களுக்கு கீழே டீம் லீட், டீம் அப்படின்ற ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கவே இருக்காது. ஏன்னா 10 ஆண்டுகளிலே எல்லா நாலேஜும், எல்லா எக்ஸ்பர்டைஸும் எல்லாருடைய கையிலையும் இருக்கும். இதுக்கு மேல ஒரே ஒரு எஜுகேஷன் தான் நடக்க போகுதுங்க. ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ஏஐக்கு சரியான ப்ராம்ப்ட கொடுத்து நமக்கு தேவையானவைகளை சரியா பெஸ்டா ஏஐல இருந்து வாங்கிக்கிறது எப்படி அப்படிங்கிற ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் மட்டும்தான் எஜுகேஷனா இருக்க போகுதுங்க.